காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று கருப்பு படத்தை பற்றி பேசியிருந்தோம். நாளைக்கு ஆடியோ லான்ச் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது. என்ன எதிர்பார்க்கலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி ஜோதிகா சூர்யா இந்த காம்போவை எதிர்பார்க்கலாமா? விருமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த விழாவுக்கே சூர்யா அவர்கள் வந்திருந்தாங்க. 2 காரணம். ஒன்று அந்த படத்தோட ப்ரொடியூசர், இன்னொன்று மதுரை மக்களை சந்திக்கலாம் அப்படின்ட்டு. மீண்டும் அது நடக்க போகுது. அவரோட பட ப்ரொமோஷனுக்கே கருப்பு படத்துக்காக மதுரைக்கு போக போகிறாரு. மதுரை சூர்யா அவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே அனந்தம்பி ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிகம், அன்பான ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிகம். யாருக்குன்னா 2 பேர்த்துக்கும் தான். ஸோ அதனால் அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க. ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொல்லும் பொழுதே நாங்கள் பிளான் பண்ணோம் மதுரையில், கரெக்டான டேட் அமையல அப்படின்னாங்க. ரொம்ப ஷார்ட் டைம், 26ஆம் தேதி ரொம்ப ஷார்ட் டைம். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு காலேஜில் நடக்க போகுது, மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. இதையும் ஒரு சேட்டலைட் தான் அதை கவரேஜ் வாங்கியிருக்காங்க. எப்படி படத்தோட உரிமை வாங்கியிருக்காங்களோ அந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டையும் வாங்குறாங்க. நம்ம எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஆடியோ லான்ச் எல்லாம் மிஸ் பண்ணுவோம். ரஜினி அவர்களது, விஜய் அவர்களது, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஈவெண்ட்லாம் மிஸ் பண்ணுவோம். இனி வர நாட்களில் சூர்யா அவர்கள் அந்த லிஸ்ட்டில் இணைய போகிறாங்க. ஏன்னா இனி அவரோட ஆடியோ லான்ச்சில் நிறைய கவனம் ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறார். ஏன்னா சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், ரெட்ரோவாக இருக்கட்டும், முந்தின படம் கங்குவாவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்த விமர்சனங்களாக இருக்கட்டும் தாண்டி அதுலேருந்து வெளியே வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறாரு. அந்த பெஞ்ச்மார்க் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா அவர் எப்பவுமே லைம்லைட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்கார். அடுத்தடுத்த படங்களும் வந்து அப்படியே பல்காக வச்சிருக்காரு. இந்த விஜய் சேதுபதி படத்தில், இந்த நானும் ரவிதான் படத்தில் சொல்கிற மாதிரி என்னடா வந்து கொட்டியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ படங்கள் லைனப்பில் இருக்குது. ஒவ்வொரு படங்களாக இறக்க போகிறாரு. இனி வர்றது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கருப்பு அதோட சின்ன சாம்பிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்றப்போ மதுரை மக்கள் அந்த மண்ணில் அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் நடக்க போகுது. இன்னும் வெறித்தனமாக இருக்க போகுது செலிப்ரேஷன். ஜனநாயகன் படத்துடைய எடிட்டர் பிரதீப் அவர்களை இப்போ இடைநீக்கம் பண்ணியிருக்கிறதா ஒரு விஷயம் காலையில இருந்து பார்க்குறோம். என்னதான் ஆச்சு? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயங்கள் நடக்குது. சமீபத்தில் சில பேரை கைது பண்ணியிருக்காங்கன்ற மாதிரியும் பார்த்துருந்தோம். ஏன் இந்த விஷயங்கள்னு ஒரு கொஸ்டின் மார்க்கும் வருது. இல்லை, எடிட்டர் சஸ்பெண்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த யூனியனில் அவர் தான் காரணம்னு நாங்கள் சொல்ல, ஒருவேளை கவனக்குறைவாக இருக்குமோ அப்படின்னு தான் அவங்க அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்குங்க. அது இன்னும் தெளிவான விஷயங்கள் நம்மளுக்குன்னு வெளியே வரல. ஆனால் அந்த பையனோட லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, எல்லைக்கு ஆடியோ லான்ச்சில் விக்னேஷ் சிவன் பேசுகிறார். நான் வந்து ஒரு சின்ன பிட் இல்லை ஏதாவது போர்ஷன் கேட்டனாலுமே பிரதீப் வந்து எனக்கு அவ்வளோ தூரம், அதாவது எடிட்டர் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் போட்டு செக்யூராக அனுப்புவார். நான் வந்து 1 வாட்டி 2 வாட்டி பாஸ்வேர்ட் போட்டு 3ஆவது வாட்டி பார்க்கலான்னு போனாலுமே கூட அது லாக் ஆயிரும். மீண்டும் நான் ஃபோன் பண்ணி எனக்கு பாஸ்வேர்டு சொல்லுங்கள், ஓடிபி சொல்லுங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்களே அவ்வளோ தூரம் பண்ணுவார் அப்படின்றத ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். அவருக்கு இந்த படம் முதல் படம் கிடையாது, இல்லை யாரோ வெளிய இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவர் கிடையாது. நம்ம ஊர் பையன், நம்ம பையன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கதாபாத்திரம், ஒரு கேரக்டர். ஸோ அதனால அந்த அது தவறான ஒரு விஷயமாகவும் நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் அவர் காரணமே கிடையாதுங்க. நம்ம தான் சொல்கிறோமே, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, விசாரணையெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட யூகத்தில் மூலியமா, நம்ம கேள்விப்பட்டது மூலியமாக சொல்கிறோம். இது வந்து ஃப்ரீலான்சர் தான் யாரோ ஒருத்தங்க பண்ணக்கூடிய ஒரு தவறு தான் இது. அதன் மூலியமாக தான் இது வெளியாகிருக்கு. ஸோ அந்த யூனியன்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதீப் மேலே நாங்கள் வந்து பிரதீப் தான் காரணம்னு சொல்ல, பட் இவ்வளோ தூரம் வரும்பொழுது நாங்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும். அதோட கவனக்குறைவின் அடிப்படையில் தான் நாங்கள் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்கள் நேற்று இருந்து பரபரப்பாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. தேர்தல் முடிஞ்சதும் இந்த படத்தோட டேட் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்த்தோம். நேற்றே வரதா இருந்துச்சு. இந்த வாரத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் டேட்டே அறிவிச்சிருவாங்க. ஆனால் கேவின் ப்ரொடக்ஷன்லேருந்து கொந்தளிச்சிருக்காங்க. யார் தான் காரணமாக இருக்கும், என்ன தான் ரீசனாக இருக்கும்? படத்தை முதல்ல, அதாவது இது முதல்ல வாங்கிடுவோம், அதுக்கான ஒரு பேட்டில் அதை ஃபைட் பண்ணிட்டு இருக்கனால இதை கொஞ்சம் ஒத்தி வச்சிருக்காங்க. ஆனால் வரக்கூடிய மாதங்களுக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும்போது மாற்று கருத்து இல்லை. பிரதீப் மேலே சிலர் நிறைய ஆதரவும் கொடுக்குறாங்க, சிலர் நிறைய எதிர்ப்புகளும் கொடுக்குறாங்க, சிலர் இன்னும் வாயவே திறக்காமலாம் இருக்காங்க. ஆனால் ஒரு யூனியன்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அவர் கையில் இன்னும் என்னென்ன படங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றதும் பார்க்கணும்ல. ஸோ அதோட வேலைகளும் அவர் பக்காவாக முடிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் இது வெளியிருந்து ஒருத்தர் பண்ண தப்புக்கு நான் என்னடா பண்ணுன்ற ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது. ஆனால் யூனியன்ல தெளிவாக அதுக்கான விளக்கங்களையும் சொல்லிட்டாங்க. ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் தான் இண்டஸ்ட்ரிக்கு. நேற்று அஜித் ஷாலினி இவங்களுடைய வெட்டிங் டே நம்மளுமே பேசியிருந்தோம். நேற்று அதுக்கு பார்ட்டி அது மாதிரி ட்ரீட்லாம் கொடுத்துருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சரியான வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவர் எப்பவுமே தன்னோட திருமண நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுவாருங்க. ஏன்னா அவரோட பிறந்தநாள் கூட ரொம்ப சைலண்டாக தான் இருக்கும். அதை வலுக்கட்டாயமாக ஷாலினி அவர்கள் தான் போயிட்டு கொண்டாட வைப்பாங்க.
மே 1 நல்லா பாருங்க, எங்கேயாவது ஒன்று ஃபாரின் ட்ரிப்பில் இருப்பாங்க, ஃபோட்டோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். விடாமுயற்சி அப்போ தான் கப்பலில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. அதை ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட திருமண நாளுக்கு எங்கே இருந்தாலும் ஓட்டு போட வந்தனால இங்கே அதோட செலிப்ரேஷனை வச்சுட்டாங்க. ஃபாரின்ல இருந்தாங்கன்னா ஃபேமிலி அப்படியே டிக்கெட் போட்டு வர வச்சு அங்கே கொண்டாடுவார். அது அது அந்த 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 லவ் இருக்கு பாருங்களேன், நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்காக டக்குன்னு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஏகே அவர்கள் ஷாலினி அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அவருக்கு பிடிச்சதை பண்ணுவாருங்க. ஒரு பயமறியான், ஒரு இளம்கன்று, இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம துடிப்பாக இருப்பாங்களே யங்ஸ்டர்ஸில் எப்படி இருப்போம், அந்த மாதிரி அவரும் இருந்தவர் தான். யாருக்குமே பயப்பட மாட்டார், தனக்கு என்ன வருதோ அதை செய்வார். இல்லைன்னா அந்த கதாபாத்திரம் அமர்க்களம் கதாபாத்திரமா இருக்கட்டும், அதுக்கு முந்தின கதாபாத்திரம் யாராவது அந்த வயசில் அந்த ஏஜில் எடுத்து பண்ணுவாங்களா? இப்போ ஸ்டார்டிங் ஒரு 10-15 படங்கள் ஹிட் ஆயிருக்கு. வாலின்னு ஒரு படம், எங்க நீங்க டியூல் ரோல் பண்றீங்க, அதுல ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ் அப்படின்றப்போ யாராக இருந்தாலும் தயங்குவாங்க. பெரிய இப்போ ஸ்டாராக பெரிய பெரிய ஸ்டாராக இருக்கவங்க எடுத்து பாருங்க. ஒன்றும் இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள் எடுத்து பாருங்களேன். விஜய் சேதுபதி அதில் இருப்பார்னு நினைக்கிறேன். மற்ற ஆட்கள் யாருமே நெகட்டிவ் ரோல் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அது பெரிய ஸ்கோப் இருக்குது. ஆனால் அவர் வந்து அந்த டைமில் அந்த காலகட்டத்தில் நான் எடுக்கிற கரெக்டான முடிவாக இருக்கும்னு ஒரு அமர்க்களம் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும் அந்த கதாபாத்திரம். அதுக்கப்புறம் வாலி, இந்த மாதிரியான கதாபாத்திரம் எடுக்கவே பயங்கரமான தில்லு. இப்போ ஷாலினிக்கு முன் ஷாலினிக்கு பின் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கை அப்படியே மாறி இருக்கு. ஸோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் நிறைய படங்கள் ஹிட்டாக இருக்குது. இவங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் நடிக்க மாட்டேன்னு ஷாலினி தான் முடிவு எடுத்திருக்காங்க. அஜித் அவர்கள் எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்கல, எந்த ஒரு ஒப்பீனியனும் ஷேர் பண்ணல. ஷாலினி அவர்கள் தன்னோட குடும்பத்துக்காக எடுத்த முடிவில் தான். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் வெற்றி மட்டுமே பார்த்துட்டு வந்த அஜித்குமார் அவர்கள் உடல் வலி, அவருக்கு ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் படத்தோட ரிசல்ட் இதெல்லாம் பார்த்து ரொம்ப மனம் பாதிக்கப்பட்டு ரொம்ப அதான் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்பயும் அந்த மனுஷனாக இருந்தது காரணம் முக்கியமாக ஷாலினி அவர்கள் தான். இப்போ இவ்வளோ பெரிய ரீச்சில் இருக்கார், இவ்வளோ பெரிய சக்ஸஸில் இருக்கார், இவ்வளோ பெரிய ஹைட்டில் இருக்காருன்னா மிக முக்கியமான காரணம் என்னோட மனைவி அப்படின்னு ஒவ்வொரு பேட்டிலையும் சொல்லுவார். எப்படி ரசிகர்களுக்கு நன்றி சொல்றதை மறக்காமல் இருக்காரோ, தன்னோட குடும்பத்துக்கும் நன்றி சொல்ல மறவாமையே இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. முதல் மகளாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், பிறக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து அவங்களுக்குள்ள இருக்க காதல் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கு. வருடம் அவங்களோட திருமண நாளாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு நல்ல அழகான ஒரு ட்ரீட்டாகவும் ஒரு சர்ப்ரைஸாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிடுவார் ஏகே அவர்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த ஃபங்க்ஷனானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதில் நிறைய பேர் போன முறையில் அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்க 2 பேரும் லைக் அங்கே ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. நேற்றுமே வந்து ஏகே அவர்கள் ஆதிக் தன்னோட இப்போதைக்கு இயக்குனர், அடுத்தடுத்த இயக்குனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு இயக்குனர்கள் பட்டாளத்தையே வச்சுக்கிட்டு புகைப்படம் ஒன்று அது ரிலீஸ் ஆயிருக்கு. அவரு மஜாதாங்க, அவரு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஆதிக்கு தான் கொஞ்சம் வெயிட் போட்டான்னு நினைக்கிறேன். அதை கவனமாக வச்சு படம் ஷூட்டிங் போகிறதுக்குள்ள அதில் கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறேன். மே 1ஆம் தேதி அன்னைக்கு அஜித் அவர்களுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி வரப்போகிறதா ஒரு சில விஷயங்கள் அவரோட பர்த்டே ஸ்பெஷலாக எதிர்பார்க்கலான்னு இந்த ட்ராக்ல போய் எடுத்தாங்க இல்லையா சிறுத்தை சிவா, ஏஎல் விஜய் அவர்கள், அந்த விஷயங்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை, அந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாமா? அதை எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ பில்லாவை எதிர்பார்க்கலாம். பில்லா வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னங்க பில்லான்னு போன பிறநாளுக்கு அதான் விட்டீங்க, நல்ல நாளுக்கு அதான் விட்றீங்க. பில்லா வந்து எங்க சும்மா கிடக்குதா எல்லாம் எடுத்து போட்டு ஃபோனில் பாட்டு கேட்குற மாதிரி வச்சு லூப்பில் கேட்டுட்றீங்க அப்படின்ட்டு. நேற்று பார்த்தீங்கன்னாலே தெரியும் அமர்க்களம், ஏன்னா அவங்களோட திருமண நாளை ஒட்டி அமர்க்களமும் சிவகாசியும் ரீரிலீஸ் ஆகிருக்கு. அதுவே நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. சரண் அவர்கள் எல்லா தேட்டரும் விசிட் பண்ணியிருக்காரு. ஒரு தேட்டர்லாம் போயிட்டு பார்த்துட்டு பத்திரிகைகள்லேயும் சந்திச்சிருக்காரு. அப்போ எப்படி கொண்டாடினாங்களோ இந்த ஜென்ரேஷனும் அதை அப்படியே கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி தான். ஏன்னா அமர்க்களம் வந்து நீங்கள் லவ் பண்ணாதவங்களையும் பண்ண வைக்கும். ஒரு முரடனை வந்து எப்படி பார்க்கணும், அவங்கள்ட்ட எப்படி அந்த காதல் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதனால அந்த ஆடியன்ஸ் எல்லாமே இப்பயும் அதே மாதிரி பார்க்குறாங்க, மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னவர் தான் சரண் அவர்கள் தான். பில்லா டீமே நிறைய விஷயங்களில் வாழ்த்திருக்காங்க. அதனால வந்து மே 1 நீங்கள் பில்லா படத்தை கொண்டாடலாம். எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது. இன்னொன்று சன் பிக்சர்ஸ்லாம் ரெக்வஸ்ட் போட்டுருக்காங்க எல்லாரும், சார் நீங்கள் எப்படி ஜானில் வந்து நீங்கள் மங்காத்தா ரீரிலீஸ் பண்ணுவீங்களோ தயவு செஞ்சு இப்பயும் ஒரு வாட்டி ரீலீஸ் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ பில்லா 1ஆம் தேதி வருதுன்றது உறுதியாயிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. ஆனால் டாக்குமெண்ட்ரி இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக வரல, ஆனால் வெளியேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்ணால் 2 லட்டு திங்க ஆசை தான் ஏகே ஃபேன்ஸுக்கு.